வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான புதினா சட்னி தான் பார்க்க போகிறோம். இந்த புதினா சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு நாள் ஃபுல்லாக கெடாமல் இருக்கலாம். இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து புதினா சட்னி அப்படின்னாலே ஒரு ஃப்ரெஷ்னஸ் தருங்க. புதினா வந்து நல்ல வந்து உடம்புக்கு ஃப்ரெஷ்னஸ் தரக்கூடியது. அதனால் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி சட்னி வந்து செஞ்சு சாப்பிடுங்க. இந்த புதினா நான் ஸ்டோர் பண்ணி ஒரு வாரம் ஆகுது. அதனால தான் நான் இன்றைக்கி புதினா சட்னி அரைச்சிடலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா லைன் டேட்ஸ் பாக்ஸ் தான். இதில் தான் நான் வச்சுருக்கேன். ஒரு வாரம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருக்கும். நம்ம வந்து டூர்லாம் போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா புதினா சட்னி நிறைய புதினா இருந்துச்சுன்னா அரைக்கலான்னு ஆசைப்படுவோம். ஆனால் வீணாக போயிடணும் ஒரு சந்தேகம் வரும். ஆனால் இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வந்து புதினா சட்னி கெட்டு போகாது. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து புதினா வந்து க்ளீன் பண்ண ரொம்ப சிம்பிளாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நம்ம வந்து புதினாவை ஒரு தலையை எடுத்துக்கிட்டு ஆப்போசிட் சைடு அப்படியே உருவி எடுத்தோம்னா உங்களுக்கு சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். அப்படியே முருங்கைக்கீரைலாம் உருகிற மாதிரியே உருகிடலாம். நான் ஆப்போசிட் சைடு செய்யணும். இப்போ வந்து இது மாதிரி நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்து அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஆயில் விட்டுட்டாச்சு. ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் பிடிக்குன்னா பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. அப்படி சிவப்பு மிளகாய் பிடிச்சாலும் சிவப்பு மிளகாய் வைத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து சேர்த்துட்டேன், ஒரு 7 மிளகாய் அளவு. அடுத்தது க்ளீன் பண்ண புதினாவை நல்லா வந்து கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி சேர்க்குறேன். புளி வந்து சேர்க்குறதுனால நம்மளுக்கு கெட்டு போகாது. ஒரு நாள் ஃபுல்லாகவே அப்படியே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்தளவு, ஒரு கைப்பிடி அளவு கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துங்க. அடுத்து கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துங்க. அடுத்தது ஒரு 7-8 பீஸு தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன். இது மாதிரி புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளி, தேங்காய் வச்சு எல்லாத்தையும் வதக்கி நம்ம அரைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு நறுமணம் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாகவே கெட்டு போகாது. நைட்டு வரைக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக நம்பி வந்து இந்த வந்து சட்னியை டூர் அது மாதிரி வெளியில் போனீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நம்ம நல்லா வதக்கிட்டு நம்ம சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம். ரெண்டாவது இந்த பச்சை வாசனைலாம் போயிடும். புதினால உள்ள இந்த நுணுப்பு அதெல்லாம் வந்து போயிடும். அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சிம்மில் வச்சு இது மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஜார் எடுத்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜாரில் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 செகண்ட் வந்து நல்லா தண்ணி விட்டு ஊற விட்டுருங்க. ஏன்னா புளி வந்து உங்களுக்கு ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது நல்லா வந்து சிக்கிக்கும். அதனால் வந்து தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற விடலாம். இது மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு ஊற விட்டுட்டோம்னா நம்மளுக்கு புளி வந்து நல்லாவே ஊறிடும். இது மாதிரி நம்ம அரைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சட்டுன்னு நல்லா அரைச்சிரும். இப்போ வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு அதே பேனில் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி நம்ம வந்து நல்லா அரைச்சிட்டு இது மாதிரி தாளிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சட்னி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு செய்யும் போதே ரொம்ப சுவையாக ரொம்ப நறுமணம் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது புதினா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.